அதாவது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம சைடு தான், அது எங்கள் ஊர் சைடு தான். திருத்தணி ட்ரெயினில் வரும்போது ஒரு நார்த் இந்தியன் பாசனம் சிராஜ் அவர் பேர், அவரை பிடிச்ச ரத்தம் சொட்ட வெட்டியிருக்கானுங்க. ரீல்ஸுக்காக இதை பண்ணியிருக்கானுங்க, புரியுதுங்களா? மண்டை பொழந்துருச்சு மாமே, போதும் மாமேன்னு அவர் சொல்லுவார், இவர் வெட்டுவார். கஞ்சா, இந்த கஞ்சா மேலாம் நான் பழி போட போதில்லை. இந்த திமிரு பிடிச்ச நாய்களை அடிக்கிற அடியில் போலீஸு வீடியோ எடுத்து போடுங்க. போலீஸை நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க, ஜனங்க பார்க்கட்டும். இந்த நாய்களை அடிக்கிற அடி பார்த்து 4 பேர் திருந்துவான். இவனுக்கு என்ன சிராஜ் ஜெயிலு என்ன அவனுக்கு தெரியல? போலீஸ் ரீல்ஸ் போட்டால் வியூஸ் வரும் தெரியுதுல்ல, இதுக்கெல்லாமா? ரத்தம் சொட்டுதுப்பா அவனை பார்த்தா. அந்த இந்திக்காரைய சொந்த கிடையாது, பந்தம் கிடையாது, கண்ணில் தண்ணி வருகிறாடே. அவன் என்னமா எதிர்பார்த்துருப்பான்டா? எங்கூரா இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்க மாட்டான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான். பொழைக்க தானே வந்தான். ஐயோ, இந்திக்காரன்ற அந்த ஃப்ளோவே தப்பியாங்க கேவலமா. ஐயோ, எல்லா ஜாதிலையும் எல்லா மதத்துலையும் எல்லா இடத்துலையும் கெட்டவனா இருக்கான். இது பல வருஷமா நான் பேசுறது ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, பேசுனா நம்ம அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டுருவீங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி முடிவு பண்ணுவேன்? அவன் ஏதோ பிழைக்க வந்திருக்கான், அவனை பிடிச்சி அந்த ஃப்ராடு நாய்களை பார்த்தா இந்த கத்தி வச்சு சொல்லிட்டு இருக்கான். கஞ்சாவெல்லாம் விடு, கஞ்சா அது ஃபஸ்ட்டு. இவனை போட்டு அடிக்கிற அடியில் அந்த போலீஸ் அந்த வீடியோ எடுத்து வெளியே வரணும். அப்போ தானே மனசு அடக்கும். அவனை பிடிச்சி சிறார் ஜெயிலு, 3 வேளை சோறு, அது போக இன்னொருத்தனுக்கு உடம்பு செல்லு நிபந்தனை ஜாமீன். இந்த திருப்பொறிக்கு நாய்களை பெத்தவளெல்லாம் வெத்து காட்டுங்க வீடியோவில். அப்போதான் அசிங்கம் வரும். நாளைக்கு 4 பசங்க யோசிப்பாண்டே, நாம மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை இழுத்து விட்டுருவான் போல. நமக்கு தேவையான ஒரு எண்ணம் வராது. சட்டம் வேணடாப்பா, இதெல்லாம் பேசினா தமிழ்நாட்டில் அது கொடுத்து உள்ளே போட்டுருவாங்க, புரியுதுங்களா? நான் அதை பற்றி பேச விரும்பலை. எனக்கு பல மெசேஜ் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க, உங்களுக்கு தேவையில்லவே. என்ன ரத்தம் சொட்ட வெட்டியிருக்கான். அவன் இந்திக்காரனாக இருந்தால் தமிழனாக இருந்தானே எவனாக இருந்தானே உனக்கு அதை பார்த்து வலிக்கலாம். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், அதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காது, ஏதோ போங்க. என்ன இருந்தாலும் தமிழ் பசங்க உள்ளே போட்டிருக்கூடாது. ஐயோ, இதில் எங்கடா இந்திக்கார தமிழ்? டேய், அவனும் மனுஷன் நானும் மனுஷன், வெட்டினா ரத்தம் வரும். இதில் எங்கடா இந்திக்கார தமிழை? என்னை எந்த குரூப்பெல்லாம் சேர்த்துக்குங்க, நான் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அந்த வீடியோ பார்க்குறப்போ உன் கண் கலங்கியிருந்தால் நீ மனுஷன். அவன் என்ன இந்திக்காரன் வெட்டினா வெட்டும் போட்டு நினச்சா, உனக்கு தான் உண்மையான வெறி பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல வருவேன். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஏதாவது சொல்லிட்டு போட்டால் இன்பாக்ஸில் சொல்லுவாங்க, நீ யாரை கேட்டு அப்படி பேசுன ஐ டோன்ட் கேர். இதுக்கு நம்ம பயப்படுறதா இல்லை. உண்மை இதான், புரியுதுங்களா? பை.